ஸோ இவ்வளோ நாள் வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாகவே இருந்துட்டோம். இப்போவும் அப்படி தான் இருக்கோம். பட் இன்னும் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து வருது அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் நான் யோசிச்சது சொல்லிட்டேன். தாய்மை வாழ்கென தூய செந்தமிழ் ஆரிராரோ ஆராரோ தங்கக் கை வளை வைரக் கை வளை ஆரிராரோ ஆராரோ இந்த நாளிலே வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ கண்கள் வீசிடும் மௌன பாஷையில் என்னவென்று கூறாதோ. ஐ ஆம் வெரி 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 க்ளோஸ் டு மை சிஸ்டர். அவளுக்கு என்னை பற்றி என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப் டு டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியும். ஷீ இஸ் மை பர்சனல் டைரி அந்த மாதிரி. என் பையனுக்கு வந்து நான் எப்படி என் பையன் வர்றதும் கேர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து அவனுக்கு ஒரு குழந்தை வரும்போது கண்டிப்பாக அவன் வந்து என்னை விட நல்லாவே பார்த்துப்பான். மருமகளும் நல்லா பார்த்துப்பாங்க. தாய்மை வாழ்கென தூய செந்தமிழ் ஆடல் பாட மாட்டாயோ. பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? எனக்கு பொண்ணு ரொம்ப இஷ்டம். ஆனால் ஒரு பையனும் வேணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஓகே, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் கேர்ள். ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு பையன் தான் வேணும். ஆசனா பாய், பட் எதுவாக இருந்தாலும் எது ரிசல்ட்ஸ் எதாக இருந்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு நல்ல மாதிரியாக குழந்தை பிறக்கணும் ஒன்று. அது எந்த குழந்தையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வாட்டி டாக்டர்கிட்ட போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அவள் ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் போயிட்டு வெளியில் வந்து அம்மா நான் ஹார்ட் பீட் கேட்டேன் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் உள்ளே போகும்போதே மம்மி நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவா. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் தான். இல்லை, அவங்ககிட்டேருந்து அவங்க கேரிங் பார்த்த பிறகு தான் நானே இன்னும் நிறைய எடுத்துக்கணுமோ எங்கள் ஒய்ஃப் மேலேன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல அம்மாவாக இருக்கணும் குழந்தைக்கு. அப்புறமா அவள் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும். நான் எப்படி பார்த்தோன்னே என்னை விட ஒரு படி மேலேயே பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்.